ஹாய் ஹலோ வணக்கம். இந்த வகுப்பில் நம்ம போன வகுப்பில் பார்த்தோட தொடர்ச்சி இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் பற்றி பார்க்க இருக்கோம். அதை பார்க்கும்போது நம்ம இண்டஸ் வேலி சிவிலைசேஷனில் பருத்தி ஏற்றுமதி செஞ்சாங்க, கைவினைப் பொருட்கள் ஏற்றுமதி செஞ்சாங்கன்னு சொல்லி பார்த்தோம். அதில் குறிப்பாக ஓமன் பகுதியில் ஒரு கைவினைப் பொருள்லாம் ஆன ஒரு ஜாடி கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த ஜாடி இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்லேருந்து வாணிபம் செய்யப்பட்டது என்பது தெரிய வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒரு நாரன்சன் என்று சொல்லக்கூடிய ஒரு அக்காடிய பேரரசர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஒரு குறிப்பில் அவர் கூறிய அந்த வார்த்தை என்ன அப்படின்னா, நான் மெல்கா பகுதியில் இருந்து அழகிய அணிகலன்கள் பெற்றேன் என்று அவர் கூறியிருப்பார். இந்த நாரன்சன் அப்படிங்கிறது யார் அப்படின்னா அக்காடிய பேரரசன். அது இருக்கட்டும் ஒரு பக்கத்து. இந்த இடத்துல அவங்க மெலுகா அப்படிங்கிற சொல்ற அந்த வார்த்தை இருக்கு இல்லையா, மெலுகா என்பது எதை குறிக்கும் அப்படின்னா இண்டஸ் வேலி சிவிலைசேஷனை குறிக்கும். எதை குறிக்கும்? இண்டஸ் வேலி சிவிலைசேஷனை குறிக்கும். சரி, அதுக்கடுத்து சார் இந்த வாணிபெல்லாம் பண்றாங்களே சார், காசு கொடுத்து பொருள் வாங்குவாங்களா, காசு கொடுத்து பொருள் விற்பாங்களா அப்படின்னு கேட்டா இல்ல. அவங்க பயன்படுத்திய முறை பண்டமாற்று முறை, ஸ்பாட்டர் சிஸ்டம். ஓகே, நான் ஒண்ணு கொடுக்குறேன், நீ ஒண்ணு கொடுக்கணும், அந்த மாதிரி தான். என்கிட்ட இருக்க விளைவித்த பொருளை உங்கள்கிட்ட இருக்க கைவின பொருளை எங்கள்கிட்டையும், அந்த மாதிரி பண்டமாற்று முறை தான் வழக்கத்தில் இருந்திருக்கு. இருந்தாலும் அவங்க அந்த திங்ஸ் அளப்பதற்கு படிக கற்கள் பயன்படுத்தியிருக்காங்க. அந்த படிக கற்கள் கான்லியன் மணிகள் என்று சொல்லக்கூடிய படிக கற்களாக காணப்பட்டிருக்கின்றன. இந்த கான்லியன் மணிகள் எப்படி அவங்க அளவீடுகள் வச்சிருக்காங்கன்னா 2, 4, 8, 16, 32 அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு இரும முறையில் காணப்பட்டிருக்கின்றது. அந்த படிக கற்கள் அந்த அளவுகள் இப்ப எப்படி நம்ம ஒரு கிலோ கத்திரிக்காய் கொடுங்க அப்படின்னா 1 கிலோ தான் எடுத்து வைக்கிறாங்க, ரைட்? அந்த 1 கிலோ கல்ல எடுத்து வைப்பாங்க, இரும்பு கல்ல எடுத்து வைப்பாங்க. அது மாதிரி அவங்க எப்படி அளப்பாங்கன்னா இரும முறை 2, 4, 8, 16, 32 சொல்லக்கூடிய இரும முறையை பயன்படுத்தினார்கள். இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் சிறப்பை பற்றி கூறக்கூடிய கல்வெட்டு என்ன கல்வெட்டு? யூனிஃபார்ம் கல்வெட்டு. என்ன கல்வெட்டு? யூனிஃபார்ம் கல்வெட்டு. இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் பற்றிய எழுத்து முறை ஸ்பிக்டோகிராஃப் என்று சொல்லக்கூடிய சித்திர எழுத்து முறை. எப்படி எழுதுவாங்க அப்படின்னா ரைட்ல இருந்து லெஃப்ட்லயும், லெஃப்ட்ல இருந்து ரைட். நம்ம எப்படி எழுதுவோம்? ரைட்ல ஆரம்பிப்போம், லெஃப்ட்ல முடிப்போம், ரைட்ல ஆரம்பிப்போம், அப்படியே கண்டினியூஸ் லெஃப்ட்ல முடிப்போம். ஆனா அவங்க ரைட் லெஃப்ட்னு சொன்னாம, ஓகேவா, இப்படி ரைட் லெஃப்ட்ல முடிக்க மாட்டாங்க, திருப்பி ரைட்ல ஆரம்பிக்க மாட்டாங்க. நம்ம ரைட்ல இருந்து லெஃப்ட்ல முடிச்சு திருப்பி லெஃப்ட்ல இருந்து ரைட்டுக்கு வருவாங்க. அவங்க தொடங்கின திருப்பி தொடங்க மாட்டாங்க. அவங்க எப்படி வருவாங்க அப்படின்னா இப்படி வைஸ் வெர்சாவா வருவாங்க, ரிவர்ஸா வருவாங்க. ஸோ இதுக்கு பேர் என்ன பேர் அப்படின்னா பவுஸ்டோ பேட்டர்ன் முறைன்னு சொல்லுவாங்க. பேர் என்ன? பவுஸ்டோ பேட்டர்ன் முறைன்னு சொல்லக்கூடிய வகையில் அவங்க எழுதக்கூடிய சிஸ்டம் அமைஞ்சிருந்திருக்கு. ஓகேவா? அப்ப இதுல என்ன பார்த்திருக்கோம்? இண்டஸ் வேலி சிவிலைசேஷனை மெலுகா அப்படிங்கிற வார்த்தையால கூறியிருக்காங்கன்னு பார்த்திருக்கோம். அதுக்கடுத்து இண்டஸ் வேலி சிவிலைசேஷனை பற்றி கூறுகின்ற பொழுது நாரன்சன் என்று சொல்லக்கூடிய அக்காடிய பேரரசன் இந்தியாவில் நான் அணிகலன்கள் பெற்றேன் என்று பெருமையாக கூறிய விதம் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் இங்கு காஜா பறவை அப்படின்னு ஒரு பறவையை பற்றி இந்த இடத்துல பேசுவாங்க. அந்த காஜா பறவை என்பது மயிலை குறிக்கும். அது நான் போன வகுப்புலேயே நான் சொல்லியிருக்கேன். முக்கியமான அந்த முக்கிய வேர்ட்ஸ் தான் உங்களுக்கு கொஸ்டினா வரும். காஜா பறவை டாஸ் மயில், அது மாதிரி செபு டாஸ் அப்படின்னா செபுனா என்ன? பசு, அது மாட்டை குறிக்கும். அது மாதிரி சிந்தன்னா என்ன? பருத்தியை குறிக்கும். இந்த மாதிரி ஒரு சில கீ வேர்ட்ஸ் தான் நமக்கு ரொம்ப 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 முக்கியம். ஓகேங்களா? அதான் கொஸ்டின் உங்களுக்கு உருவெடுக்கும். சரிங்களா? ஸோ இந்த வகுப்புல நம்ம பார்த்தது என்ன அப்படின்னா, ஒன் செகண்ட் ரிப்பீட். நம்பர் 1 என்ன பார்த்தோம் அப்படின்னா, எப்படி வாணிபம் நடைபெற்றது, என்ன முறையை பயன்படுத்தினாங்க, இரும முறை, என்ன எழுத்து முறையை பயன்படுத்தினாங்க, அந்த எழுத்து முறைக்கு பேரு, அந்த சிஸ்டத்துக்கு பேரு பவுஸ்டோ பேட்டர்ன் முறை அப்படின்னு சொல்றாங்க. அது மாதிரி நம்முடைய ஸ்பெக்ட்ரோகிராஃப் அந்த சித்திர எழுத்துக்களை பயன்படுத்தினாங்க அப்படின்னு சொல்றாங்க. மெலுகா அப்படின்னா இண்டஸ் வேலி சிவிலைசேஷனை குறிக்கும்னு சொல்றாங்க. ஓகே, சோ நாரன்சன் இண்டஸ் வேலி சிவிலைசேஷனை மெலுகா என்ற வார்த்தையால் கூறி அங்கு நான் அணிகலன்கள் பெற்றதாக அங்கு வரையறுக்கிறான். நம்ம எங்கெல்லாம் நம்ம நம்முடைய வாணிபத்தை செஞ்சுட்டு இருந்தோம் அப்படின்னா, நான் சொல்லக்கூடாது, இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்
எங்கெங்கெல்லாம் வாணிபம் செஞ்சு அப்படின்னா ஓமன், கத்தார், சிரியா, துருக்கி, தெற்கு துருக்கி, மெசபடோமியன் பகுதி, சுமேரியன் பகுதி, ஓகேவா, இந்த மாதிரி சொல்லக்கூடிய நாடுகள் அனைத்துக்குமே என்ன பண்ணாங்க, வாணிபம் பண்ணாங்க. அப்ப அன்றைய காலத்தில் உள்ள ஓமன், அன்றைய காலத்தில் உள்ள கத்தார், அன்றைய காலத்தில் உள்ள சிரியா, அன்றைய காலத்தில் உள்ள ஈனப்பெற பகுதிகளுக்கு அவர்கள் என்ன செஞ்சிருக்காங்க, வாணிபம் செஞ்சிருக்காங்க. வாணிபம் மிக சிறப்பாக நடைபெற்றிருக்கிறது. வாணிபம் மிக முக்கிய தொழிலாக காணப்பட்டிருக்கின்றது என்பதை இந்த வகுப்பில் நாம் பார்த்திருக்கின்றோம். இனி வரும் வகுப்பு இறுதி வகுப்பாகவும், அதாவது இண்டஸ் வேலி சிவிலைசேஷனுடைய இறுதி வகுப்பாகவும், அந்த வகுப்பில் நாம் அனைத்து தரவுகளையும் அதாவது கம்ப்ரஸ் பண்ணி ஒரே ப்ரெசைஸ் ரிப்போர்ட்டா உங்க கையில கொடுக்குறேன். எது முக்கியமோ அதை மட்டும் லாஸ்ட்ல சொல்லி முடிக்கிறேன். அதை மட்டுமே நீங்க படிச்சாவே உங்களுடைய கொஸ்டின் பேப்பர்ல எந்த கொஸ்டின் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்ல கேட்டாலும் அதற்கு தாங்கள் பதிலளிக்கும் திறனை பெறுவீர்கள் என்று கூறி என்னுடைய உரையை முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம்.